ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பலாப்பழம் வச்சு செய்கிற ஒரு கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம். கொழுக்கட்டை நிறைய வகையாக நம்ம செய்வோம். இது பலாப்பழம் வச்சு செய்கிற ஒரு கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க நிறைய பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் இதை என் ஸ்டைலில் சொல்கிறேன். இதை செய்கிறதுக்கு நல்லா பழுத்த பலாச்சொலை ஒரு 7-8 எடுத்திருக்கேன். கொட்டை எடுத்துகிட்டு இதை நல்ல பொடியான துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிறணும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு இந்த கட் பண்ண பலாச்சொலைகளை சேர்த்து மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். நல்ல பழுத்த பழமாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். நல்லா கலந்து விட்டு தண்ணி வற்ற வச்சு நம்ம இறக்கிடணும். இறக்கி நல்லா மசித்து வச்சிடணும். இது தவிர நம்ம மற்ற என்னென்ன பொருள்கள்னு பார்க்கலாம். ஒரு தவாவில் 1.5 ஸ்பூன் நெய் விட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு தேங்காய் துருவல் இதோட சேர்த்து லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். லேசாக வறுத்து எடுத்தால் போதும், ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லேசான இளஞ்சிவப்பு வரும்போது நம்ம இறக்கிடலாம். இது தவிர ஒரு கப்பு அளவு வர்ற மாதிரி நாட்டு சர்க்கரையும் சுகரும் கலந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இனிப்பு அதிகமாக சேர்க்குறவங்க இன்னும் 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பலாப்பழம் மசித்தது ரெடியாக இருக்குது. தேங்காய் துருவல் இருக்குது, வெல்லம் இருக்குது, ஏலக்காய் தூள், சீரகம் சேர்த்து பொடித்த ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சளவு உப்பு, இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் நமக்கு ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு தேவைப்படுறது. வேக வச்சு மசித்த பலாப்பழம் 1 கப் அளவு, அதோடு சேர்த்து வெல்லம், இது 1 கப் அளவு சொல்லியிருக்கேன். வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் சுகரும் கலந்தது 1 கப். வறுத்த தேங்காய் துருவல், சீரகம் சேர்த்து நெய்யில் வறுத்த தேங்காய் துருவல், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே எல்லாம் கலந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஏலக்காய் தூள், கொஞ்சம் சீரகம் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் தூள், 1 பிஞ்சளவு உப்பு, அது 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல வாசமாகவும் இருக்கும். கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 கப்பு மாவு, பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 4 கப்பு தண்ணி, கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா பாயில் ஆகணும். தண்ணி நல்லா கொதித்த உடனே அதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு கரண்டியோட அடிப்பாகத்தை வச்சு நல்லா கிளறிக்கிட்டே வரணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா வரும், சேர்ந்து வரும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கலந்துக்கிட்டே வரணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டே வரணும். பாயில் வாட்டராக இருக்கிறதுனால நம்ம மாவு பிசையும் போது கொஞ்சம் கை சூடு தாங்குகிற அளவுக்கு விட்டு கவனமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்ல சரியான பதத்தில் இருக்குது. அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை தட்டுறதுக்கு நல்லா வரும். இப்போது நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். மாவை மூடி வச்சுக்கிட்டே தான் நம்ம செய்யணும். சீக்கிரம் ட்ரை ஆயிரும். இந்த நம்ம வாழை இலையில் தான் இந்த கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாழை இலை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன அளவு உருண்டை அளவு எலுமிச்சளவு மாவு எடுத்து இலையில் நடுவில் வச்சு நல்லா தட்டிட்டு வரணும்.
நல்லா நைஸாக தட்டிட்டு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வச்சு இலையை மடக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம், மடக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு எல்லா மற்ற கொழுக்கட்டைகளையும் ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டைங்களை இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீமரில் எடுத்து வச்சுக்கிறேன். இது சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது இது வேகிறதுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் போல் போதும். ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை நம்ம தட்டில் அடுக்கி வேக வச்சிடலாம். அது வேகிற நேரத்தில் மற்றதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அடுத்த செட்டு வைக்கிறதுக்கு எல்லா மாவுமே நம்ம இப்போ ரெடி பண்ணி கொழுக்கட்டைகளாக மடக்கி வச்சிட்டோம். முதல்ல வச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றி ஆற வைக்கலாம். வாழை இலையிலிருந்து நம்ம எடுத்து கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். டேஸ்டான பலாப்பழ கொழுக்கட்டை இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம்.